சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது, எதிரெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும். முக்கியமான விஷயப்பாருங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமாக அலர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் 7ஆம் இடத்து ராகு. சிம்மத்துக்கு சற்றும் குறைந்ததெல்லாம் கும்பமும். இந்த ராசியில் ராகு 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார், கெட்ட பேர். 7ஆம் இடத்துல ராகு வந்தால் பேரை கெடுத்துருவார். இது பெரிய விஷயம். இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். காரணம் என்னன்னா, குரு உங்களுக்கு ராகுவை பார்த்துட்டே இருந்ததால ராகு ஒன்றும் பண்ணலை, பல்லு பிடுங்கின பாம்பா உட்கார வச்சுருந்தார். ஆனால் நண்பர்களே, இப்போ குரு பார்வை மிஸ் ஆகுது. குரு ராகுவை பார்க்கல, 8ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ குரு ராகுவை பார்க்காதனால ராகு தன் சுயமாக செயல்படுறார். 2 விஷயம். அடுத்ததாக ஒன்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் ஒரு ஊரே போய் உட்காந்துருக்கு. யார் யார்? ராசிநாதன் சூரியன், 2 கூடிய புதன், 3 கூடிய சுக்கிரன், எல்லாரும் 4ஆம் வீட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது, எதிரெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும். முக்கியமான விஷயமே அதான் பார்த்துட்டு வரும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமாக அலர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் 7ஆம் இடத்து ராகு. சிம்மத்துக்கு சற்றும் குறைந்ததெல்லாம் கும்பமும். இந்த ராசியில் ராகு 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார், கெட்ட பேரை உண்டாக்குவார். யாராவது ஒருத்தர் எக்ஸ் ஒய் எல்லாரையும் பழக்கத்தை உண்டாக்குவார். அவங்க ஃபோனை பிடிங்கி பார்த்தா தெரியும், இன்ஸ்டாவில் ஆரம்பித்து வரிசையாக எல்லாம் வெறும் 7ஆம் இடத்து ராகு பண்ணுற வேலை. ஹாய் டார்லிங் மெசேஜ், ஹாய் டியர். நீங்களும் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டும் ஹாய் டியர்னு அனுப்புகிறீங்க. ஆனால் அது கரெக்டாக உங்கள் பொண்டாட்டி கையில் மொபைல் இருக்கும்போது தான் ஹாய் டியர்னு மெசேஜ் வந்து தொலையும். அம்மா இது சாதாரண டியர் தான், நீ நினைக்கிற டியர் இல்லை. எங்கே வர்றீங்க வா ஐயா, இல்லை அந்த டியர் இந்த டியர் இல்லை. 7ஆம் இடத்துல ராகு வந்தால் பேரை கெடுத்துருவார். இது பெரிய விஷயம். இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். காரணம் என்னன்னா, குரு உங்களுக்கு ராகுவை பார்த்துட்டே இருந்ததால ராகு ஒன்றும் பண்ணலை, பல்லு பிடுங்கின பாம்பா உட்கார வச்சுருந்தார். ஆனால் நண்பர்களே, இப்போ குரு பார்வை மிஸ் ஆகுது. குரு ராகுவை பார்க்கல, 8ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ குரு ராகுவை பார்க்காதனால ராகு தன் சுயமாக செயல்படுறார். 2 விஷயம் பண்ணுவார். ஒன்று தூக்கிட்டு போய் ஃபாரினில் போடுவார். இங்கேருந்து அப்படியே ஓடத்தை வச்சு அனுப்பி அப்படி ஒரே தூக்கி அப்படி இந்த ராகு மாதிரி. இதுதான் ஒரு இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களாம் இப்போ இந்தியா வரலாமா, தயவுசெய்து வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா திரும்பவும் அங்கே போகிறது கஷ்டம். ஏன்னா இது ராகுவை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட்றோமா, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்றோமா, புரியுதுங்களா? ஒரு மிஷின் மாதிரி தான். இந்த மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ராகு எப்படி எதிர்பார்க்க, இந்தியாவிலேருந்து ஃபாரின் கொண்டு போய் விட்டார், ஃபாரின்லேருந்து இந்தியா கொண்டு வந்து விட்டார்னா கணக்கு முடிஞ்சு வச்சுட்டு போயிடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ண போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 8ஆம் இடத்து குரு சனி பகவான் திரும்ப ஆக்டிவ் ஆகிறார். இத்தனை நாள் அவர் வந்து இவர் அஷ்டம சனியாக இருந்தார், அவர் ஆக்டிவ் ஆகிறார். டிசம்பர் வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வைப்படுவதால் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ண மாட்டார், ரிலீவ்ட் ஆகிடுச்சு. 6 கூடிய 8ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று கடன்கள் எல்லாம் அடைச்சிட்றார். கடன் பிரச்சனையிலேருந்து சரியாக போயிடுது. சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நலங்கள் யாவையும் தருகிறார் இந்த சனி பகவான். அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தருகிறார். என்ன சொத்து வாங்க வைப்பார், என்ன மங்களச்சனியாக மாறுகிறார். ஆயுள் பாவம் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் கொண்டு சொல்லுகிறேன் நண்பர்களே, உயிருக்கு ஆபத்தானவர்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐசியூவில் படுத்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க, நோயாளிகள் இந்த வீடியோ பார்ப்பீங்க, உடம்பு முடியாமல் வீட்டில் பெட் ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, டிசம்பர் 31க்குள்ளே நீ ஒளி நீ தான் வழி ஓ யா தின்னி உடம்பே நன்றாக பிரித்து கொள்ளுங்கள். உடலை வளர்த்தோர் உயிர் வளர்த்தோருங்கிறார் திருமூலவர். திருமூலர் என்ன சொல்கிறார், உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிவாருங்கிறார். உடம்பு அவ்வளோ முக்கியம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறார். போகிறவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஜிம்முக்கு போய் ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா, நான் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி ஆக்கி விட்டானுங்க. இப்போ பாடி பில்டிங் தான்ப்பா அங்கே போகிறது, ஒன்லி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அங்கே போகிறது. டாக்டர் கேட்டாலே தான், சைக்கலாஜிக்கலி நீங்கள் ஜிம்முக்கு போய் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள்,
நீங்கள் பண்ணும்போது மற்றவங்க பண்ணுறதை பார்த்து உங்கள் மனநிலை மாறுது இல்லையா, அதுக்காக நீங்கள் போங்க. ஏங்க மனநிலை அது என்ன சைக்காலஜி ஹாஸ்பிட்டலா? அப்போது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, போயிட்டு ஜும்போ டான்ஸ், நாமினா மினா அவக்கா அவக்கா இட்ஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா, அந்த பாட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? வக்கா வக்கா பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன இது இவ்வளோ தூரம்? அதில் சீரியஸா இதில் தமிழ் பாட்டெல்லாம் கொண்டு வந்து ஜும்போ டான்ஸ் அளவுக்கு நம்ம ஆட்கள் கிரியேட்டிவிட்டி மாதிரி இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. ஜும்பா டான்ஸை கண்டுபிடிச்ச அந்த ஜிம்பாபேக்காரனா யாரும்? ஜும்போ டான்ஸ்னா ஜிம்பாபேக்காரன்னு ஒரு சும்மா வச்சுக்க வேண்டியதான், நம்ம வச்சுக்கிறதானே பேர். ஜிம்பாபேக்காரன் தான் ஜிம்போ டான்ஸ் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கிங்க. அவன் இதை பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பாட்டை இப்படி கூட யூஸ் பண்ண முடியுமான்னு அந்த ஜும்போ டான்ஸ் ஆளுங்களை கேட்டால் அவங்களே சிரிப்பாங்க. ஆரம்பத்தில் நான் ஒரு மாஸ்டராக சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அது வந்து ஒரு 1 2 3 4 அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இதே சமீபத்தில் பார்த்தேன் சார், கனிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஜும்போ டான்ஸு. ஹலோ, ஜும்போ டான்ஸுங்கிறது உடம்பை ஃபிட் ஆக்குறதுக்காக கண்டுபிடிச்சதுங்க. நீங்கள் என்ன இப்படியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னா? சார், நாங்கள் ஃபிட் ஆகிறதுக்காக வந்தோம், நாங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக வந்துருக்கோம். வேலையில் ஒரே டென்ஷன் வந்து 2 குதி குதிச்சா மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது. வெரி குட். இதெல்லாம் யாருப்பா கண்டுபிடிக்கிறீங்க? 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது வாழ்ந்து விட்டு போங்கள். உங்கள் நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் லாஜிக் தான். ஆனால் ஹெல்த்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்படி தான் நீங்கள் ஜும்போ டான்ஸ் ஆடினாலும் ஆடுங்க. ஆனால் உடம்பை பாருங்கள். உடம்பை பார்க்கணுங்கிறது என்ன உங்களுக்கு வேணும்? உங்கள் உடம்பு சரியாக போகுது சார். காரணம் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆயுள்காரகன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உயிரை கொண்டுருவார். எத்தனையோ பெரிய கேஸெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நானே என் கையால் நிறைய பேரை க்யூர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பூஜை பண்ணி க்யூர் பண்ணியிருக்கேன். கேன்சர் கேஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கேன்சரில் முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் பண்ணி நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன். அப்போ காப்பாற்றும் போது நம்ம நினைக்கிறோம் டாக்டர் தானே, இந்த வசூல் ராஜா MBBSல கமலஹாசன் கேட்குற மாதிரி என்ன அது அவர் அத்தனை நாளுக்கு மேலே தாங்க மாட்டார். அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. கடவுள் சொல்லணும் இதெல்லாம். அப்போது 8ஆம் இடத்துல குரு பகவான் சனி வரும் பொழுது நீங்களும் போய் ஜும்போ டான்ஸ் ஆட போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி கனிமா சாங் ரெடியாக இருக்கு. ஆசைப்பட வச்சா ரெடியாக இருங்க. பேஷன்ஸ் எல்லாம் கெட் அலர்ட், எந்திரிச்சு நடக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் எந்திரிப்பீங்கிறத மைண்ட் செட் பண்ணுங்கள். மைண்டுக்குள்ளே கொண்டு போகும். நான் எந்திரிப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. டேக் திங்ஸ் இன்டு யுவர் மைண்ட். உங்கள் மைண்டு தான் எல்லாம். சரியா? அடுத்ததாக இன்னொரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் ஒரு ஊரே போய் உட்காந்துருக்கு. யார் யார்? ராசிநாதன் சூரியன், 2 கூடிய புதன், 3 கூடிய சுக்கிரன், எல்லாரும் 4ஆம் வீட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹிருதய நோய் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். சார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, அப்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறேன்னா தயவுசெய்து கேளுங்க ப்ளீஸ். நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டருக்கு என்ன தெரியும், அவங்க கிடக்கிறா முட்டா போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நினச்சே சாப்பிட்றோம். அப்படிலாம் இல்லை, இப்போ நல்லா சாப்பிட்டாதான்ப்பா ஹிருதயம் சரியாகும், அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், இதயத்துக்கு டாக்டர் சொல்கிறத தயவுசெய்து கேளுங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, யாராவது வைத்தியம் சொல்ல வந்தவங்களே கிண்டல் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறது தான் சட்டம் நினச்சிக்கிறோம். 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பிரச்சனை வரும். ஹிருதயம் மூளை சம்மந்தப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டஃப்பான டைமு. 7ஆம் இடத்துல ராகு ஒரு பக்கம், இதில் 4ஆம் இடத்துல இந்த ஹிருதய நோய். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிற மாதிரி கனிமா பாட்டு ஆடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் ஆனால் உடம்பு முக்கியம். அதனால் பேஷண்ட்ஸ் எல்லாம் சரியாக போகிறீங்க, அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேண்டாம் வேண்டாம், 2 பேர் தான் அந்த உலகத்தில், ஒரே ஒரு கிங்கு தான் இருக்கார். யார் அந்த கிங் சொல்லுங்கள்? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த 2 கிங்கை யார் விட்டுறாங்களோ அவங்க தான் ரியல் கிங். இந்த ரியல் கிங் இஸ் யார் தெரியுமா? ஸ்மோக்கிங் இல்லை, ட்ரிங்கிங் இல்லை, நீங்கள் தாங்க கிங்கே, மற்றவெல்லாம் அப்புறம் தான். ஸோ அப்போ கேள்விப்பட்டிருக்கிற 2 பேரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம்.
ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.